ஹாய்ங்க. அதாவது பெண்ணுரிமையை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஆணை பற்றி பேசுகிறதுக்கு ரொம்ப கம்மியான பேர் தான் இருக்காங்க. அதனால கொஞ்சம் ஆணோட மறுபக்கம் என்னன்னு பேசுவோமா? சொல்கிறேன், கேட்குறீங்களா? அதாவது ஒரு கணவன் இறந்துட்டா மனைவி நெஞ்சிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு நடந்தது நடக்காதது பார்த்தது பார்க்காதது இப்படி எல்லாத்தையும் சொல்லி சொல்லி அழுவான். அழுது தீத்துருவா. ஆணை மட்டும் அழுது தீத்துருவா. அதே ஒரு மனைவி இறந்து கணவன் இருந்தா அவனால் அப்படி சொல்லி அழ முடியாதுங்க. நிறைய ஆண்கள் அழவே முடியாது. உள்ளுக்குள்ள அதுக்காக அவனுக்கு கவலை இல்லையா, இறக்கம் இல்லையா? நீ என்ன கல்லா? இல்லைங்க, அவங்களுக்குள்ள ஈரோ இறக்கம் எல்லாம் இருக்குங்க. ஆனால் அவங்களால அழ முடியாது. ஏனோ தெரியல, அவங்க அப்படியே டிசைன் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். கதறி அழுகிற ஆண்மகன்கள் வெகு சிலர் தான். அப்படியே இருந்தாலும் அவங்கள சொல்கிற வார்த்தைகள் இருக்கு இல்லையா, ஒரு ஆம்பளை ஏன் இப்படி பொம்பளை மாதிரி அழுகிற, அப்படி இருக்குது, எதுக்கு இப்படி ஒப்பாரி வைக்கிற, எதுக்கு இப்படி பொம்பளை மாதிரி புலம்புற, இந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அது இன்னுமே அவங்கள கீழே இறக்கும். கல் மாதிரி எவ்வளோ உள்ளுக்குள்ளே வலி இருந்தாலும் எதையும் காட்டிக்காம அவங்க ஒரு மௌனத்தால் அந்த இடத்த கடந்து போவாங்க. அப்படி கடந்து போகிற ஆண்மகன்களுக்கு சமர்ப்பணம். இங்கே மனைவிக்காக அழற கணவன்களும் இருக்காங்க, மனைவியை அழ வச்சு பார்க்குற கணவன்களும் இருக்காங்க. அதையும் சொல்லி தாங்க ஆகணும். கண்டிப்பாக மனைவிக்காக அழுகிற கணவன்களும் இருக்காங்க, மனைவியை அழ வைக்கிற கணவன்களும் இருக்காங்க. அனைத்து ஆண்மகன்களுக்கும் சமர்ப்பணம். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் வீட்டில் ஒருத்தியாக ஏற்றுக்கோங்க. தேங்க்யூ. பாய்.